ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பென்னிமணியில் எப்படி நியூ ஐடி கிரியேட் பண்ணுறதை பற்றி காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம pennymoney.in சைட்டில் போயிட்டு லெட்ஸ் கெட் ஸ்டார்ட்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல டச் பண்ணுங்கள். இப்போ நான் என்னோட லாகின் உள்ள போகிறேன். ஸோ என்னோட யூசர் நேம் லாகின் பாஸ்வேர்ட் போட்டு உள்ளே போகிறேன். இப்போது போனதுமே ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ரெஃபரல் லிங்க்கில் போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். இப்போ நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னா நான் ரெஃபரல் லிங்க் ஹோம் பேஜில், அதாவது டேஷ்போர்டில் ஹோம் பேஜ் மேலே இருக்க பாருங்கள் ரெஃபரல் லிங்க்னு, அதை டச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரெண்டு லிங்க் காமிக்கும். ரெண்டு லிங்க்கில் மேலே என்ன போட்டுருப்பாருங்க, லெஃப்ட் சைடு லிங்க், ரைட் சைடு லிங்க். ஸோ இந்த விஷயம் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் டீம் ரைட் டீம் மேட்ச் பண்ணி போகும்போது நமக்கு லெவல் இன்கம் இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து உங்களோட பேஸ்மெண்ட்டை எங்கே போடணும் அப்படின்றத நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ நான் போட போகிறது லெஃப்ட் சைடு அப்படின்றதுனால நான் லெஃப்ட் லிங்க் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ இதுவே நீங்கள் ரைட் சைடில் அவர் ப்ளேஸ் பண்ண போகிறீங்கன்னா உங்கள் ரைட் லிங்க் கிளிக் பண்ணி அவருக்கு ஷேர் பண்ணணும். இப்போ நான் வந்து லெஃப்ட் லிங்க் ஷேர் பண்ணுறேன். ஓகே, நான் இப்போ லெஃப்ட் லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கிளிக் ஆனதும் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வந்துருச்சு. ஓகேவா? இது வந்து ஒன் ஆஃப் த மெத்தட். ஓகே, ஸோ இன்னொரு மெத்தட் இருக்குது, அதே நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு நிமிஷம். இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேஷ்போர்டில் போயிட்டு ஆப்ஷன்ஸில் போனீங்கன்னா நெட்வொர்க்னு இருக்கு பாருங்கள். நெட்வொர்க்கில் போயிட்டு ஜீனாலஜி அப்படின்ற இடத்துல போயிட்டு நீங்கள் கீழே வந்து ஆட் பண்ணலாம் டீமை. ஓகேவா? இப்போ ஜீனாலஜிக்குள்ளே போனதுமே பார்த்தீங்கன்னா என்னோட நேம் இப்படி தான் காமிக்கும். நான் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்தேன்னா எனக்கு கீழே டவுன்லைனில் காமிக்கும். அவங்களுக்கு ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துட்டு கீழே போனால் ஜாயின் மெம்பர்னு இருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கீழே போயிட்டு நம்ம டீம் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ ரெண்டு ஆப்ஷன் நமக்கு வந்து ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் வந்து ரெஃபரல் லிங்க் மூலமாக டச் பண்ணி லெஃப்ட் ரைட் லிங்க் எடுத்து ஷேர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஜாயின் மெம்பர் மூலமாக போயிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து லெஃப்ட் ரைட் லிங்கை கொடுத்து ஜாயின் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, இப்போ நீங்கள் நான் மல்டிபிள் ரெஃபரல் பண்ண போகிறீங்க. லெஃப்ட்டில் ஒரு 5 ஐடி போட போகிறீங்க, ரைட்டில் ஒரு 5 ஐடி போட போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் லெஃப்ட்டில் கொடுத்துக்க ஐடி 5 போட்டிங்க, ரைட்டில் கொடுக்கும்போது அந்த ரைட்டில் கொடுக்க ஐடி வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிறது ஆட்டோஃபில்லில் போய் பிளேஸ் ஆகும். எங்கே வேக்கன்ட் இருக்கோ அங்கே பிளேஸ் ஆகும். ஸோ வந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸுக்கு கீழே தான் நீங்கள் பிளேஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி ஜாயின் மெம்பரில் போய் பண்ணுறது தான் பெட்டர். ஓகேவா? டேரெக்டாக நீங்கள் வந்து லிங்க்கில் போகாமல் இந்த மாதிரி போகலாம். இல்லை நீங்கள் 2 பேர் தான் ரெஃபர் பண்ண போகிறீங்க, ஆட்டோஃபில் அந்த ஐடி எங்கே பிளேஸ் ஆனாலும் ஓகே தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ரெஃபரல் லிங்க்லேயே பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் நீங்கள் வந்து எப்படி ரெஃபரல் எடுக்க போகிறீங்க. ஸோ லெஃப்ட் லிங்க் ரைட் லிங்க் கொடுத்தீங்கன்னா உங்கள் லெஃப்ட் டீமுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அவங்க பிளேஸ் ஆவாங்க. ரைட் லிங்க் கொடுத்தீங்கன்னா உங்கள் ரைட் லிங்க் டீமுக்கு கீழே அவங்க பிளேஸ் ஆவாங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட ரெஜிஸ்ட்ரேஷன் மெத்தட். ஸோ இப்போ நான் வந்து மேனுவலாக ஒரு டீமுக்கு கீழே போய் ஒரு மெம்பரை ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நான் என்னோட ஐடி போடுறேன், ஜாயின் மெம்பர் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ வந்து என்னோட டீட்டெயில் கொடுக்குறேன். யூசர் நேம் வந்து ஆல்ரெடி இருக்கிற நேமே போட்டால் ஆல்ரெடி எக்ஸிட்னு வந்துடும். இப்போ என்னோட பேர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் ஒரு 28 அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ அது உங்கள் டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கலாம், உங்களோட இயராக இருக்கலாம், டேட் ஆஃப் இயராக இருக்கலாம், இல்லை ஃபுல் டேட் ஆஃப் பர்த் கூட போடலாம், உங்கள் விருப்பம். இல்லை வந்து உங்களோட மொபைல் நம்பர் கூட போடலாம். மொபைல் நம்பர் இங்கே போகிறதா இருந்தால் கூட மொபைல் நம்பர் போட்டுக்கலாம், ஈஸியாக இருக்கும். பட் என்னன்னா நேம் ப்ளஸ் லெட்டர் வரும். ஒன்லி நம்பர் எடுத்துக்காது, ஒன்லி நேம் எடுத்துக்கும். பட் வந்து நம்பர் மட்டுமே போட முடியாது. ஸோ அதனால் நம்பர் போடுறது இப்போ இன்கேஸ் நீங்கள் மொபைல் நம்பர் போடுறீங்க அப்படின்னா மொபைல் நம்பருக்கு முன்னாடி ஒரே ஒரு லெட்டர் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் என்னோட ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் நான் போட போகிறேன் அப்படின்னா எஸ் மட்டும் நான் போட்டுக்கிறேன். இப்படி இருந்தால் அக்செப்ட் பண்ணும். பட் ஒன்லி நம்பர்னா அக்செப்ட் பண்ணாது. ஓகேவா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். இப்போ நான் வந்து என்னோட யூசர் நேமை பார்த்தீங்கன்னா இப்படி கொடுக்குறேன். ஓகேவா? இல்லைனா வந்து 28 கொடுக்குறேன். ஓகே. ஸோ அவைலபிள் இருந்துச்சுன்னா க்ரீனில் வந்துடும், அவைலபிள் இல்லை அப்படின்னா ரெட்டில் வந்துடும். நீங்கள் அப்போ வந்து யூசர் நேம் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கணும். யூசர் நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் என்னோட நேம் ஃபில் பண்ணுறேன். என்னோட மொபைல் நம்பர் கொடுக்குறேன். மொபைல் நம்பர் கொடுத்துட்டு என்னோட இமெயில் ஐடி கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ நான் இமெயில் ஐடி வந்து ஆல்ரெடி இருக்கிற இமெயில் ஐடி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஆல்ரெடி எக்ஸிட்னு வந்துடும். ஸோ இல்லாத இமெயில் ஐடி தான் நம்ம கொடுக்கணும். அதாவது ஆல்ரெடி ரெஜிஸ்டர் இந்த இமெயில் ஐடி மறுபடியும் வராது. ஸோ ஒரு மொபைல் ஒரு இமெயில் ஐடி தான் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஆல்ரெடி இருக்கிற மொபைல் நம்பரே நம்ம இன்னொரு ஐடி, அதை மல்டிபிள் ஐடி நம்ம போட முடியாது. ஒரு மொபைல் நம்பருக்கு ஒரு ஐடி தான், ஒரு இமெயில் ஐடிக்கு ஒரு ஐடி தான் போட முடியும். சரியா? இப்போ நான் வந்து என்னோட இமெயில் ஐடி கொடுக்குறேன். ஓகே, இமெயில் ஐடி கொடுத்துட்டேன், சிட்டி, பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் எல்லா டீட்டெயிலும் ஃபில் பண்ணிவிட்டேன். இப்போ நான் வந்து ரெஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்ததும் எனக்கு வந்து இமெயிலுக்கு வெரிஃபிகேஷன் ஓடிபி வரும். ஓகேவா? இப்போ பாருங்கள், என்னோட இமெயில் ஐடிக்கு வந்துட்டு வெரிஃபிகேஷன் ஓடிபி வரும். ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு ஓடிபி வந்து என்னோட இன்பாக்ஸுக்கு நான் போகிறேன். ஓடிபி வந்துருக்கு பாருங்கள், பென்னிமணிலேருந்து. ஸோ இந்த ஓடிபி எடுத்து நாங்கள் போட்டோன்னா எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வரும். ஓடிபி சம்டைம்ஸ் வந்து உங்கள் இன்பாக்ஸுக்கு வரல அப்படின்னா ஸ்பாம் ஃபோல்டரில் ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன்ஸில் போனீங்கன்னா ஸ்பாம் ஃபோல்டர் கீழே இருக்கும் இல்லையா, ஸ்பாம் ஃபோல்டரில் போய்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். எனக்கு இன்பாக்ஸில் வந்திருக்கு. சிலவங்களுக்கு வந்து இன்பாக்ஸில் வரலன்னு சொல்கிறாங்க. அப்படி இன்பாக்ஸில் வரல அப்படின்னா நீங்கள் ஆல் இன்பாக்ஸ்னு கொடுத்தீங்கன்னா மேலே காமிக்கும். அப்படின்னா பிரைமரியில் போய்ட்டு போனீங்கன்னா இன்பாக்ஸில் உங்களுக்கு ஓடிபி காமிக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஓடிபி எடுத்து நான் இப்போ அங்கே என்டர் பண்ணணும். ஓகே, ஓடிபி வெரிஃபிகேஷன் ஆகிடுச்சு, ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களோட யூசர் நேம், உங்களோட யூசர் ஐடி, உங்களோட இமெயில் ஐடி, நீங்கள் எங்கே பிளேஸ்மெண்ட்டாக இருக்கீங்க, எல்லா டீட்டெயிலும் இதில் தான் இருக்கும். இதை மறக்காமல் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ப்ராசஸ் இருக்குது, அது ஆக்டிவேஷன். அது எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ ஆக்டிவேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 மெத்தடில் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து நீங்கள் உங்கள் பேஜுக்குள்ளே போய் லாகின் பண்ணி, அதாவது நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஐடி பேஜ் லாகின்குள்ளே போயிட்டு ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ பேஜில் லாகின் பண்ணி நீங்கள் உள்ளே போயிட்டு டேஷ்போர்ட் ஆப்ஷனில் போனீங்கன்னா பேக்கேஜ் இருக்கு இல்லையா,
அந்த இடத்துல போய் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இப்போது ஒரு 10 ஐடி நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னா ஒரு 100 ருபீஸ் வாலெட்டில் லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அப்படி தான் பண்ணேன். ஸோ அதில் வந்து எனக்கு ஆல்ரெடி வாலெட்டில் பேலன்ஸ் இருக்குது, அதை வச்சு பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறீங்கன்னா அப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். கீழே வந்து வித்ட்ரால் ஆப்ஷன், ட்ரான்சாக்ஷன், ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட், வித்ட்ரால், அது கீழே டெபாசிட் இருக்கு பாருங்க. அந்த டெபாசிட் டச் பண்ணிங்கன்னா டெபாசிட் ஆப்ஷனில் ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா டெபாசிட் நோன் இருக்கும். ஸோ இந்த கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு தெரியும், ஜஸ்ட் ஒரு 10 ருபீஸ் தான். இன்கேஸ் நீங்கள் ஒரே ஒரு ஐடி தான் போட போகிறீங்க அப்படின்னா 10 ருபீஸ் மட்டும் பண்ணிக்கலாம். பட் ஐ சஜஸ்ட் நீங்கள் வந்து உங்கள் டீம் வந்து நீங்கள் போட போகிறீங்க, நீங்கள் உங்களுக்கு கீழே ரெஃபரல் கொடுக்க போகிறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 ஐடியோ இல்லை 15 ஐடியோ வாட்டவர் நீங்கள் எத்தனை பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடிக்கடி நீங்கள் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 100 ருபீஸ்க்கு டெபாசிட் பண்ணிட்டேன். அந்த 100 ருபீஸ்க்கான ஸ்க்ரீன்ஷாட்டை நான் வந்து இங்கே இது பண்ணுறேன். நீங்கள் டெபாசிட் நான் கொடுத்தோன்னா கம்பெனியோட QR கோட் இங்கே வந்துடும். ஸோ மேலே நீங்கள் எவ்வளோ பண்ண போகிறீங்களோ அந்த அமௌண்ட் 100 ருபீஸ் பண்ணிங்கன்னா 100 ருபீஸ்னு போட்டு கீழே வந்து உங்கள் ட்ரான்சாக்ஷன் நம்பரை, ட்ரான்சாக்ஷன் ஸ்க்ரீன்ஷாட், ஓகேவா? நான் இப்போ பேமெண்ட் ஆல்ரெடி பண்ணிட்டேன், அதோட ஸ்க்ரீன்ஷாட் என்கிட்ட இருக்குது. இப்போ இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து நான் டச் பண்ணுறேன், ஓகேவா? பாருங்கள், ஸ்க்ரீன்ஷாட் வந்துருச்சு. இப்போ நான் வந்து இதை சப்மிட் கொடுக்குறேன், ஓகேவா? ஓகே, டெபாசிட் வந்து சப்மிட் ஆகிடுச்சு. டெபாசிட் சப்மிட் ஆகி அவங்க கம்பெனியில் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் இங்கே வாலெட் 0 இருக்குது இல்லையா மேலே, அந்த 0ல் வந்து 100 ருபீஸ் வந்துடும், ஓகேவா? 100 ருபீஸ்னு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு ஐடி ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு 10 ருபீஸ் ஆகும். ஐடி ஆக்டிவேஷன் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டில் பேக்கேஜ் ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கு பாருங்க. பேக்கேஜ்னு போனீங்கன்னா ஆக்டிவேட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். நான் அதையும் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இப்போ நான் 100 ருபீஸ் டெபாசிட்டே பண்ணியிருந்தாலும் ஸோ நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து P2P ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் வச்சிருக்காங்க, ஓகேவா? P2Pனா பர்சன் டு பர்சன். இப்போ என்னோட வாலெட்லேருந்து நான் இன்னொருத்தர் வாலெட்டுக்கு அமௌண்ட் அனுப்ப முடியும். ஸோ அந்த மாதிரி நான் வந்து ஒரு அமௌண்ட்டையும் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ என்னோட வாலெட் பேலன்ஸ் வந்து 70 ருபீஸ் இருக்குது இல்லையா? இப்போ நான் வந்து ஆப்ஷன்ஸில் போயிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் இருக்கு பாருங்கள். டோட்டல் டீம் ட்ரான்சாக்ஷன் கீழே சென்டரில் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் இருக்கு பாருங்கள். அதை டச் பண்ணிங்கன்னா யூசர் ஐடி கேட்கும். நான் யாருக்கு அனுப்ப போகிறேனோ அவங்களோட நம்பரை வந்து இங்கே போடணும், ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் என்னோட ஐடியை வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன் 10 ருபீஸ். யூசர் ஐடி போட்டுட்டேன். யூசர் ஐடி போட்டதும் பார்த்தீங்கன்னா கீழே ஆட்டோமேட்டிக்காக யூசர் நேம் வந்துட்டு பாருங்கள். ஸோ இதை வெரிஃபை பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எவ்வளோ அனுப்ப போகிறீங்க, இந்த ஐடிக்கு நீங்கள் எவ்வளோ வேணாலும் அமௌண்ட் அனுப்ப முடியும். இப்போ நான் 10 ருபீஸ் தான் ஆக்டிவேஷனுக்காக அனுப்ப போகிறேன். ஸோ இந்த மெத்தட் மூலியமாக நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் இவர்கிட்ட 10 ருபீஸ் கலெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து இவருக்கு ஐடி ஆக்டிவேட் பண்ணித்தேன். ஸோ என்னோட வாலெட்டில் இருக்க அமௌண்ட்டை வச்சு அதை வச்சு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போ என்ன பண்ணால் அவரோட வாலெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த 10 ருபீஸ் கிரெடிட்டாக இருக்கும். அதை வச்சு அவரோட ஐடி ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். அதையும் நான் காமிச்சிடுறேன். இப்போ நான் அந்த ஐடி லாகின் பண்ணிக்கிறேன். லாகின் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், வாலெட்டில் வந்து டெபாசிட் வாலெட்டில் 10 ருபீஸ் இருக்குது. ஏன்னா நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். இப்போ நான் இவர்கிட்ட 10 ருபீஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து இருக்கு 10 ருபீஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இப்போ இவரால் ஆக்டிவேஷன் பண்ண முடியும். இப்போ ஆப்ஷன்ஸில் போயிட்டு பேக்கேஜில் ஆக்டிவேட்னு இருக்கு பாருங்கள். இந்த ஆக்டிவேட்டை டச் பண்ணிங்க அப்படின்னா ஆர் ஷோர்னு கேட்கும். எஸ் ஷோர்னு கொடுத்துட்டிங்கன்னா இவர் பேசிக் பிளான் ஆக்டிவேட் இருந்துச்சு. பிளான் ஆக்டிவேட், அவ்வளோதான். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் மெத்தட். இப்படி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடி போடணும். ஸோ நான் சொன்ன மாதிரி நமக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று கீழே ஜீனாலஜியில் போய் ஜாயின் மெம்பரில் போய் நம்ம ஐடி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இல்லைனா டேஷ்போர்டில் வந்து நமக்கு ரெஃபரல் லிங்க் உண்டு. டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் டச் பண்ணாலே லெஃப்ட் டீம் ரைட் டீம் லிங்க் காமிக்கும். உங்களுக்கு வந்து அவங்க எங்கே ப்ளேஸ் பண்ணணும் நீங்கள் டிசைட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெஃபரல் லிங்க் கொடுத்துக்கலாம், ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பெனி மணியில் எப்படி உங்களுக்கு வந்து ஐடி ஆக்டிவேஷன் பண்ணுறது, எப்படி நீங்கள் டீமை டெவலப் பண்ணுறது, இந்த வீடியோ நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி இந்த ஒரு சிம்பிளான கான்செப்ட்டில் ஒரு பெரிய earnings எல்லாரும் நீங்கள் பண்ணணும்னு நான் உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.